எல்லாமே ஒரு ஒழுங்கின் கீழ் இயங்குகின்றனவென்றால் அண்டத்தின் ஒரு கூறாக இருக்கிற நமக்கும் ஒரு ஒழுங்கு படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் தர்மம். அதை தெரிந்து கொள்ளும். திருக்குறள் தான் தர்மம், மன்னிதி தான் தர்மம், நாலடியார் தான் தர்மம். இது இரண்டாம் பட்சம். தர்மம் என்றால் என்னவென்று கேட்டால், சடப்பொருள்களாக இருக்கக்கூடிய இந்த உலக இயற்கையிலேயே ஒரு ஒழுக்கம் இருக்கிறதே. ஒழுக்கம் என்றால் வேறு ஒன்றுமல்ல, ஒரு ஒழுங்கு, ஏதோ ஒரு ஒழுங்கு. ஒட்டுமொத்த நாம் வாழ்கிற அண்டத்துக்கு ஒரு ஒழுங்கு இருப்பது நிஜமானால், அந்த அண்டத்தின் கூறாக இருக்கக்கூடிய நம் தனி வாழ்வுக்கும் ஒரு ஒழுங்கு இருந்து ஆக வேண்டும். எப்படி அண்டங்கள் அந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கு மட்டும் தாம் அழியாமல் நிலைக்குமோ, அதுபோல நமக்கென்று படைக்கப்பட்ட ஒழுங்குக்குள்ளே நாம் நிலைத்து நிற்க மட்டும் நாம் அழியாமல் இருப்போம். என்றைக்கு அந்த ஒழுங்கிலே இருந்து விலகிறோமோ அன்றைக்கு அழிவோம். அப்படி நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படி சில ஒழுக்கங்கள் உண்டு. மறந்து போகாதீர்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒழுக்கம் உண்டு. இந்த தரையிலே கடலிலே வாழுகிற மீனா, இந்த பூவா புல்லா, அதற்கென்று ஒரு ஒரு ஒழுங்கை கடவுள் படைத்திருக்கிறார். ஒரு வட்டத்தை படைத்திருக்கிறார். அந்த வட்டத்துக்குள்ளே நிற்க மட்டும்தான் அதுக்கு நிலை. அழகான பூ மரத்திலே இருக்க மட்டும் அது குறிப்பிட்ட காலம் அசையாமல் நிற்கிறது. கிள்ளி வெளியிலே வைத்து விடு, அதனுடைய ஒழுக்கத்தை நாம் மாற்றி விடுகிறோம், பாடி போய்விடுது. ஒரு பூவுக்கே அப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கும் என்றால் நமக்கு ஆறறி உள்ள நமக்கு ஒரு ஒழுக்கம் இல்லையா? அந்த ஒழுக்கத்தை இனம் கண்டதுதான் திருவள்ளுவர் போன்ற அறநூலாசிரியர்கள் செய்த வேலை. தர்மத்தை இனம் கண்டார்கள். அதாவது இயற்கையை கூர்ந்து அவதானித்து இது நமக்குரியது, இது நமக்குரியது அல்ல என்று வகுத்ததுதான் அறநூலாசிரியர்கள் செய்த வேலை. அதிலே முதல் தோன்றிய தர்மம், முதல் தோன்றிய தர்மம் எனக்கு தெரிந்த அளவிலே நான் அதை அப்படி உறுதியாக சொல்லலாம் போல் தெரிகிறது. முதல் தோன்றிய தர்மத்தை வர்ணாசிரம தர்மம் என்று பெயரிட்டார். இன்றைக்கு கல்வியாளர்களாலே குற்றக்கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு தர்மம். அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம் என்ற தர்மம் தான் இந்து மதத்தினுடைய அடிப்படை. இந்த தர்மம் என்ற ஒன்றினால் தான் உலகத்திலே சாதி முதலியவை தோன்றி மக்களுக்குள்ளே வேதங்கள் உண்டானது என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தி முத்திரையே குத்திவிட்டார். வர்ணாசிரம தர்மம் என்ற சொல்லையே இன்றைக்கு நாம் ஒரு இழிவினுடைய அடையாளமாக இனம் கண்டு வைத்திருக்கிறோம். நான் ஒன்றை கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் புத்தியிலே ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை எல்லாம் கழட்டி வெளியிலே வைத்துவிட்டு நான் சொல்வதை நடுவு நிலைமையோடு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. ஏனென்றால் ஏற்கனவே சில பதிவுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த பதிவுகளோடு பார்க்கிற பொழுது நான் சொல்வது உங்களுக்கு உவக்காது. அந்த பதிவுகளை ஒரு நிமிஷம் கழட்டி வைத்து விடுங்கள். இவன் சொல்வது நியாயமாக இருக்குமா என்பதை மட்டும் உங்கள் சுயத்தோடு ஒரு தரம் சிந்தியுங்கள். இந்த வர்ணாசிரம தர்மம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டுதான் இந்த தர்மத்தினுடைய அடிப்படையை நம் தமிழர்கள் வகுத்தார். நம் தமிழர்கள் அல்ல, நம் இனம் இந்துக்கள் யாராக சொன்னாலும் தர்மம் வகுக்கப்பட்ட முதல் வகுப்பு வர்ணாசிரம தர்மம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒன்றை தூக்கி வைத்துக் கொண்டு சரி என்று சொல்வதுதான் இவருக்கு வேலை என்று நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அப்படி அல்ல. ஒன்றை நினைங்கள், நம் மூதாதையர்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு பெரியவர்கள், எத்தனை அறிவாளிகள். ஒரு சமூக சிதைவுக்கு காரணமான ஒரு கொள்கைக்கு தர்மம் என்று அவர்கள் பெயரிடுவார்களா? நான் அனுமான பிரமாணம் கொண்டு கேட்கிறேன். நீ மற்ற படிக்கிறது படிக்காது, பிறகு தர்மத்தை பிறகு ஆராய்வோம். உங்களை பொதுவில் கேட்கிறேன். ஒரு சமுதாயத்தை சீர்குலைய வந்த கொள்கை என்று சொல்கிறார்களே, இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை சீர்குலைத்த ஒரு கொள்கைக்கு தர்மம் என்று யாராவது பெயரிடுவார்கள்? அப்படி பெயரிட்டிருப்பார்கள் என்றால் நம் மூதாதையர்கள் அத்தனை பேரும் முட்டாள்கள் என்று நாமே ஒத்துக்கொண்டவர்கள் ஆவோம். அதை மறந்து போகாதீர்கள். நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் என்று சொல்வதிலே யாருக்காவது உவப்பு இருக்குமா? உங்களை கேட்கிறேன். ஒரு பிழையான கொள்கைக்கு, சமுதாயத்தை சிதைத்த கொள்கைக்கு தர்மம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, அப்படியானால் அது ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பதை சிந்திப்பது நமக்கு கடமையாகிறது. ஏன் இப்பொழுது வர்ணாசிரம தர்ம எல்லைக்குள்ளே போகிறேன் என்றால், அந்த எல்லையை பின்பற்றித்தான் திருவள்ளுவர் தன் நூலை அமைக்கிறார். அந்த நூல் அமைக்கிற முறையை நாளை சொல்வேன். அது தெரியாமல் இதற்குள்ளே போக முடியாது. அது என்ன வர்ணாசிரம தர்மம்? அதை ஒரு முடிந்த அளவு சுருக்கமாக எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையிலே அதை தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட நான் கேட்கவில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் சுய புத்தியை அதற்குள்ளே விட்டு ஆராயுங்கள். ஒட்டுமொத்தமாக நாம் ஒன்றை நிராகரிக்க வேண்டாம், அதை பற்றி ஆராய்வோம். நம் மூதாதையர்கள் வகுத்து தர்மம் என்று பெயரிட்டு சொன்ன ஒரு கொள்கை பிழையான கொள்கையாக இருக்குமா? இந்த கேள்வியை மனதினுடைய ஒரு மூலையிலே நிறுத்திவிட்டு இப்பொழுது நான் சொல்லுகிற எல்லைக்குள்ளே வாருங்கள். தர்மம் என்ற ஒன்று ஏன் தேவைப்பட்டது?
நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு தனி மனிதனாக தனியே வேறு ஒருவரோடும் இல்லாமல் வாழப்போகிறேன் என்றால் என் வாழ்க்கைக்கு தர்மம் தேவையில்லை. ஒரு எல்லையிலே சொல்லுகிறேன், அது கூட தேவை. அது இரண்டாவது விஷயம். நான் உங்கள் ஒருவரோடும் சேர்ந்து வாழப்போவதில்லை, உங்கள் மத்தியிலே இருக்க போவதில்லை, நான் தனியே காட்டுக்குள்ளே போக போகிறேன், தனிச்சு போய் இருக்க போகிறேன், எனக்கு ஒருவரோடும் தொடர்பில்லை என்றால் நான் எப்படியும் வாழலாம். என்றைக்கு ஒரு சமுதாயத்திலே 2 மனிதன் சேர்ந்து வாழ தலைப்படுகிறானோ அன்றைக்கு சில கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் ஆளாக வேண்டியது கடமையாகிறது. நான் தனி மனிதனாக இருக்க மாட்டேன், என் அறைக்குள்ளே நான் பூட்டி விட்டு அறைக்குள்ளே இருக்கிறேன் என்று வைங்கள், நான் எப்படியும் இருக்கலாம். அதில் இருந்து காலை இப்படி தூக்கி வச்சு கொண்டு இருக்கலாம், ஷேட் போடாம கலட்டி எறிஞ்சிட்டு இருக்கலாம். ஏனென்றால் அது என் அறை, என்னாலே வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை. என்றைக்கு என் அறைக்குள்ளே இன்னொருவன் வந்து விட்டானோ நான் கால் வைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. இஷ்டப்படி நான் கால் நீட்ட முடியாது, இஷ்டப்படி என் ஷேட்டை கலட்டி எறிய முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நான் சொல்ல முடியாது. 2 பேர் சேர்ந்து வாழ தலைப்பட்டு விட்டாலே சில கட்டுப்பாடுகளுக்கு நாம் ஆளாகத்தான் வேண்டும். ஒன்றை மறந்து போகாதீர்கள், இன்றைய சமுதாயத்திலே சொல்லப்படுகிற சில புதிய கொள்கைகளிலே வர்ற தவறு என்னவென்று கேட்டால், அப்படி விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகளிலே இழப்புகள் எல்லாருக்கும் உண்டு. 4 பேர் சேர்ந்து வாழ்வதற்காக சில கட்டுப்பாடுகளை ஒத்துக்கொள்ளுகிற பொழுது தனி சுதந்திரத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீதத்திலே யாரோ ஒருவன் இழந்து கொண்டுதான் இருக்கிறான். இப்ப பாருங்க, நாங்க கூட்டம் நடத்துகிறோம், தமிழ்ச்சங்கத்திலே இன்றைக்கு கூட்டம் நடத்துகிறோம், சேர் போட்டாச்சு, நான் பேசுகிறேன், நீங்கள் பேசக்கூடாது, அப்படி ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோமா இல்லையா? அது என்ன அவர் மட்டும் பேசுறது, நாங்களும் எங்க பாட்டுக்கு பேசுவோம் என்று நீங்கள் தொடங்கினா கூட்டம் நடக்குமா? கூட்டம் நடக்குமா? ஆகவே நீங்கள் பேசக்கூடாது, நான் பேச வேணும், எனக்கு மைக், நீங்கள் கேட்கறதுக்கு ஒழுங்கு, இப்படித்தான் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இல்லை நானும் பேசுவேன் என்று ஆளுக்கு ஒருத்தர் பேச தொடங்கினா கூட்டம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆகவே சில கட்டுப்பாடு வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை ஒருவர், எங்கள் பேச்சு சுதந்திரத்தை தமிழ்ச்சங்கம் பறித்து விட்டது, இதற்கு எதிராக நான் ஒரு புரட்சி தொடங்க போகிறேன் என்று சொன்னால் சமூகம் நிலைக்குமா? ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். இப்ப நீங்க உங்கள் சுதந்திரம் இழந்திருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தபடி எழுப்பிக்க பஞ்சி முறிக்க முடியாது, நீங்கள் காலத்துக்கு அப்படி போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. நமக்கு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வந்து விட்டன. இந்த கட்டுப்பாடு எதற்கு என்று கேட்டால், ஒட்டுமொத்த இந்த சமூகம் அடைய போகிற நன்மை நோக்கி சில தனிப்பட்ட இழப்புகளை நாமே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்காவிட்டால் ஒரு சமுதாயம் நிலைக்காது. இதை தெரிந்து கொள்ளும். இன்றைக்கு புரட்சி என்று பேசுகிற பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த சமுதாய உயர்வுக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தம்முடைய தனி அடிமைத்தனமாக இனங்கண்டு கொண்டு அதை உடைக்கப் போகிறோம் என்று உடைக்க தலைப்படுகிறார்கள். என்னாகும் தெரியுமா? ஒட்டுமொத்த சமுதாயம் வீழும். ஒரு சமுதாயம் வாழ்வதற்காக ஒரு தனி மனிதன் சில இழப்புகளை சந்திப்பதிலே எந்த தவறும் இல்லை. இதைத்தான் சாணக்கியனுடைய நீதி நூல் சொல்லியது. ஒரு நாடு வாழ வேண்டுமானால் ஒரு கிராமத்தை பலிகொடு, ஒரு கிராமம் வாழ வேண்டுமானால் ஒரு ஊரை பலிகொடு, ஒரு ஊர் வாழ வேண்டுமானால் ஒரு குடும்பத்தை பலிகொடு, ஒரு குடும்பம் வாழ வேண்டுமானால் ஒரு தனி மனிதனை பலிகொடு. பெரிய அளவிலான நன்மையிலே சிறிய தீமையை நாம் ஏற்கத்தான் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயம் தழும்புகிற பொழுது நீ சுதந்திரவானாக இருந்தாலும் நீயும் சேர்ந்து தழும்புவாய். இதை மறந்து போகாதீர்கள்.